Alhamdulillah. Alhamdulillah alladhi hadana lil Islam wa salatu wassalam ala rasulih al-Mustafa wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd faqad qala Allah ta'ala fi Quran al-Kareem wal Furqan al-Majid a'udhu billahi minash shaitanir rajim Bismillahir Rahmanir Rahim inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi Ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim wa sallim alayhi அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹு தஆலா நம்மை அவனை நினைக்க ஒரு நசீபு கொடுத்தான். அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். ஜதீது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹா இல்லல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஈமானை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதை கொண்டு உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அல்லாவை லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னா எப்படி ஈமான் புதுப்பிக்கப்படும், ஈமான் எப்படி அதிகரிக்கும்? ரெண்டு விஷயம் ஈமான்ல சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படி ஜதிது ஈமானனானும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ஈமானை ஜதிது ஈமானக்கும். அது மாதிரி சஹாபாக்கள் ஒருவர் இன்னொருவர் பார்த்தால் ஜதிது ஈமானனா பி கௌலி லா இலாஹா இல்லல்லாஹ். ஈமானை பற்றி லா இலாஹா இல்லல்லாஹ் பேசுவதை கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து லா இலாஹா இல்லல்லாஹ் பேசுவோம், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஈமானு யஸீது யன்குஸுனா, ஈமான் கூடும் குறையும் என்று சொல்றாங்க. அப்போ ஈமானுடைய விஷயத்துல மக்களுடைய நிலை, இப்போ உள்ள மக்களுடைய நிலை எப்படின்னா, அது பழுதாகுதா பழையதாகுதா அப்படின்னு பார்க்கறது இல்லை. என்ன புதிதுன்னு சொன்னா பழசுன்னு வர்றோம்ல, நம்முடைய ஈமான் பழசாச்சானும் பார்க்கல யாரும், நம்முடைய ஈமான் குறைந்ததா என்றும் பார்க்கறது இல்லை. புரியுதுங்களா? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. 5 வேளை தொழுகணும், அவ்வளோதான். அடுத்து தொழுவதுக்கு முயற்சி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், 5 தூண்களின் மீது தான் இந்த இஸ்லாம் எனக்கூடிய இந்த மார்க்கம் நிற்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுல முதல் லா இலாஹா இல்லல்லாஹ், அதுக்கு பிறகு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. கலிமா ஃபர்ஸ்ட். இப்போ இந்த கலிமா அதை பற்றி நபி சொல்லும்போது அந்த கலிமா கூடுது குறையுதுன்னு சொல்றாங்க நபி. அல் ஈமானும் யஸீது யன்குஸுன்னு சொன்னாங்க நபி. அதே மாதிரி அந்த கலிமா பழுதடையுதுன்னு சொன்னாங்க, புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொன்னாங்க. 2 விஷயம் கலிமால சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம்னா கலிமாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஹதீஸ் தான் இது, நான் சொல்ல ரெண்டுமே ஹதீஸ். இன்னொன்று அது கூடுது குறையுது. இப்போ நம்முடைய ஈமான் கூடியதா குறைந்ததான்னு பார்க்கறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. அதே மாதிரி நம்முடைய கலிமா பழுதடைந்து இருக்கிறதா, அதாவது பழையதாகி இருக்கிறதா அல்ல புதிதாக இருக்கிறதான்னு பார்க்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. அதை பற்றி சிந்திக்கிறது கூட யாருக்கும் தயாராக இல்லை இஸ்லாமியர்கள். ஆனால் தொழுவணும்னு நினைக்கிறான். 5 வேளை நம்ம தொழுவணும், 5 வேளை தொழுகணும், நோன்பு காலங்களில் நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும். இந்த 4 விஷயங்கள்ல முயற்சிகள் செய்யப்படுகிறது. ஈமான் விஷயத்துல எந்த முயற்சியுமே இல்லை. ஆனா முதல் தூண் எது? ஈமான் தான், கலிமா தான். லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னா ஈமான் கூடிடுமா? லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னா குறைந்த ஈமான் அதிகமாயிடுமா? அல்ல லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா நம்முடைய ஈமான் அதாவது பழையதாக இருந்த ஈமான் புதுசா மாறிடுமா என்று சொன்னால், அன்பர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதல்ல, அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை திருமறையில நான் போன தடவை ஒரு தடவை சொல்லும்போது விளங்க சொல்கிறான் அல்லாஹ். அந்த விளக்கத்தை பற்றி தான் இங்க சொல்றான். கலிமாவை எப்படி விளங்குறது, அதை பற்றி சஹாபாக்கள் பேசிக்கொள்வார்கள். ஈமானு பேசிக்கலாம், லா இலாஹா இல்லல்லாஹ் பேசிக்கலாம்னு சொன்னா என்ன, ஜதிது ஈமானனா பிகௌலி லா இலாஹா இல்லல்லாஹ், தஆலவ் ஜதிது ஈமானனா பிகௌலி லா இலாஹா இல்லல்லாஹ். வாங்க சகோதரரே,
சஹாபிகளை பற்றி, வாங்க சகோதரே நம்ம ஈமானை பற்றி பேசிப்போம், நம்ம ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதல்ல, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கை நாம் நம்முடைய வாழ்வியலாக ஆனதா என்று ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. நீங்க சர்க்கார்கிட்ட வந்து பயான் உபதேசம்னு சொன்னாலே நாங்களாம் போவோம் சர்க்கார்கிட்ட. ரமதான்ல சில்லா இருந்திருக்கிறோம். மற்ற நாட்களில் போய் பார்க்கும்போது கூட யாராவது நிற்க வச்சு களிமா தான் பேச சொல்லுவாங்க. ஒரு ஆலிம் ஷா வந்தாங்க, அவங்க வந்து அவங்கள பேச சொன்னாங்க. அவங்க வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் சொன்னாங்க. சம்பவம் சொல்றதுக்கு அது ஆரம்பிச்சார். இங்க பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா பேசுறதா இருந்தா நில்லுங்க. இல்ல எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய ஃபைசான் வரல அப்படின்னா உட்கார்ந்துருங்கன்ட்டாங்க அலீம் சாப். உடனே அவர் உட்கார்ந்துட்டாரு. எனக்கு வரலன்ட்டாரு. உட்கார்ந்துருங்க, பிரச்சனை இல்லை. இங்க நேரங்களை வீணடிக்க வேணாம், நம்முடைய ஈமான புதுப்பிக்க தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன அது? இப்போ யூசுப் அலி இஸ்லாம் சம்பவம் சொன்னா நேரம் வீணாகி விடுமா? அதை குரான்லயே எல்லாம் சொல்லியிருக்கிறானே, அப்படியல்ல அது விஷயம். தவறா விளங்கிடக்கூடாது. பத்தியா உங்க ஷேக் இப்படி சொன்னாங்க, நௌதுபில்லா நகலுக்கு அந்த நேரத்தில் எது தேவையோ அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான். பிரயாணம் செய்து ஜமாத்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஈமான புதுப்பிக்க வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லா பள்ளிவாசல்களையும் பேசுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் பேசாத பள்ளிவாசல் எங்க இருக்கு? எல்லா உலமாக்களும் அதை பத்தி தான் பேசுறாங்க. இந்த ஹான்கா என்பதுல இங்கேயும் வந்து அதே மாதிரி நாம பேசும்போது, புரியுதுங்களா, எது கான்காவிலே கொடுக்கப்படணுமோ அது கொடுக்கப்படாமல் போய்விடும். சொல்லுங்க. அதனால எங்கே எது போதிக்கப்படணுமோ அங்கே அது போதிக்கப்பட வேண்டும். மதரசாவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு, மக்தபில் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தாங்கன்னு சொன்னா முடியாது. அங்க குரான் தான் ஓதி கொடுக்கப்படும். சைவ ஹோட்டலில் போய் உட்காந்து சங்கீதா தோசை வேணும்னு கேட்டா கிடைக்கும். சங்கீதா சாரி அசைவ ஹோட்டலில் போயிட்டு, அசைவ ஹோட்டலில் போய் சங்கீதா ஹோட்டலுடைய தோசை கிடைக்காது. அதே மாதிரி சங்கீதா ஹோட்டலில் போயிட்டு புகாரி பிரியாணி கேட்டால் கிடைக்காது. எங்கெங்கே எது கிடைக்குமோ அங்கங்கே அதை போய் கேட்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஷேகுமார்கள்ட்ட வந்தால் என்ன, இறை ஞானங்கள் தான் பேசும். மற்ற விஷயங்கள், சட்டத்திட்டங்கள், மசாயில் வாரம் வாரம் ஜும்மால பேசுகிறாங்க. ஒவ்வொரு மேடைகள்லையும் உலமாக்கள் பேசுகிறாங்க. அஃபாலே ஷரியான்னு சொல்லுவோம். ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய ஆலிம்கள் அந்தந்த சட்டத்திட்டங்களை பேச தான் செய்கிறாங்க. தெரியலன்னா போய் கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இறை ஞானத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஷரியத்தையும் பேசுவாங்க, ஈமானை அதிகமாக அவர்கள் பேசுவார்கள். ஈமான் சம்பந்தமாக தான் சொன்ன பார்த்தீங்களா, யாருக்கு மக்கள் எல்லாருக்கும், முஸ்லீமான எல்லா மக்களுக்குமே தொழுகையை பற்றி உண்டான அவேர்னஸ் இருக்குது. தொழுகையை பற்றி பேசுகிறாங்க. தொழுகணும், இல்லைன்னா அல்லாஹ் தண்டிச்சிருவான், நம்மளை நரகத்தில் போட்டுருவான், 70,000 வருஷம் நரகம் அதாப் ஒரு தொழுகை, 80,000 வருஷம் நரக அதாப் ஒரு தொழுகையை மனம் முரண்டா விட்டா கலா செய்தா. அப்போ அதெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க. தொழுகையை பற்றி, ஜக்காத்தை பற்றி, ஹஜ்ஜு, தான தர்மங்கள் எல்லாம் பேச தான் செய்யலாம். ஆனால் ஈமானை பற்றி பேசக்கூடிய மேடைகள் இருக்கான்னு சொன்னால் அந்த அவேர்னஸ்ஸு பேசக்கூடியவர்களுக்கே இல்லை. காரணம் அவர்களுக்கே அது தெரியலன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தால் தான் நான் பேசுவேன். ஒரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லைன்னா அதை பற்றி என்னிடம் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு தெரியலைங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் எல்லாவற்றிலும் தேர்ச்சி ஆகிவிட முடியாது. டாக்டர்னு சொன்னால் எம்பிபிஎஸ் டாக்டர், ஜென்ரல் டாக்டர்னும் போதும் அவர் ஜுரம் ஃபீவருக்கு பார்ப்பார். புரியுங்களா? அவர்கிட்ட போய் எனக்கு பல்லு ஆடிக்கிட்டே இருக்கு, புடுங்குவீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? அதுக்கு தனியாக டாக்டர் இருக்காங்க, பல் டாக்டர். நீ அங்கே போய் காமி. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா மாதிரி, புரியுதுங்களா? ஈமானுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறான். இறைநேசர்கள், நல்லடியார்கள், அவர்கள் அல்லாஹு தாலாவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தான் தெரியும். அல்லாவை நம்ம
எப்படி ஈமான் வைக்க வேண்டும், இறைவனை எப்படி நம்பணும், அல்லாஹ்வை எப்படி நெருங்கணும், இறைவன் எப்படி நம்ம கூட இருக்கிறான்றதை உணரணும் என்பது வலிமார்களுக்கு தான் தெரியும். யார் அறிந்திருக்கிறாளோ அவர்களுக்கு தான் தெரியும். அதனால நான் சொன்ன இந்த 2 ஹதீஸுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஈமானை புதுப்பிக்கிற விஷயத்தில் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அது பழுதாகிறது, அது பழையதாகிறது. தூசி பிடிச்சி போயிடுது பாருங்க. புக்ஸு மேலே வச்சா பரண மேலே தூசி தட்டுன்னு இவ்வளோ பழசா போச்சு. அப்போ அந்த பழசானா புதுசா ஆக்கணும். அந்த மாதிரி நம்முடைய ஈமானே அதை பற்றி சிந்திக்காமல் நாம் அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இல்லாமல் அவனை நினைக்காமல் இருக்கும்போது நம்முடைய ஈமானு பழையதாகுது, இன்னொன்று குறைஞ்சி போகுது. 2 விஷயம் இருக்கு. ஒன்றில் ஈமான்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்று சொல்றாங்க நபி, அது பழையதாகிறது, அதை புதுசாக்குங்க. பழைய தங்கம் பாருங்க மங்கலா இருக்கும், அதை பாலிஷ் பண்ணுவாங்க. அப்படிதான் புதுசு போல அழுக்கு அடைஞ்சி போய் பல வருஷங்களா தங்கத்தை அப்படியே வச்சிருக்கும் போது போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது அழுக்கு அடைஞ்சிடும். ஏன்னா பழையதா போயிடும். அதை என்ன பண்ணும், பாலிஷ் பண்ணி போட்டால் தான் புதுசாக தெரியும். அந்த மாதிரி நம்முடைய ஈமானும் பழையதாகுது. அதே மாதிரி நம்முடைய ஈமான் குறையுதுன்றாங்க. தங்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, அது உபயோகப்படுத்துவதன் காரணமாக குறையுது. தங்கம் இருக்கே ஒரு வேல்யூபுல்லான பொருள், இப்போ ரொம்ப ரேட்டு. அதை நம்ம உபயோகப்படுத்துவதன் காரணமாக அது பழையதாகுது, அது குறையுது. ஈமான் இருக்கு பாருங்க, அதை மூட்டை கட்டி பீரோவுல பாதுகாத்து வைக்கிறதுனால குறையுது, பழுதாகுது. ஈமான புலங்கணும், தங்கத்தை பாதுகாக்கணும். தங்கத்தை போட்டுக்கிட்டே இருந்தால் அது அது குறையதான் செய்யும். தேய்மானம் சொல்லுவான்ல, 2 சவரத்துக்கு வாங்கியிருக்கான், இல்லை 5 சவரத்துக்கு வாங்கியிருக்கான் நெக்லஸ்ஸு, செயின் வாங்கியிருக்கான் 5 சவரம், 3-4 வருஷம் ஆயிடுச்சு, போய் எடை போட்டு பார்த்தா 200 கிராம் குறையுதுன்றான். சாரி 200 மில்லி, அதான் என்ன சொல்லுவாங்க, அது கிராமா 2 கிராம் 3 கிராம் குறையுது, இல்லை 10 கிராம் குறையுதுன்னு. 8 சவரம் இல்லை, சவரன் 8 கிராம் இல்லை, அதில் 2-3 கிராம் குறையுதுன்றான். எப்படி குறைஞ்சிச்சு? யாரும் எதுவும் செய்யவே இல்லையே. 5 சவரத்தில் எப்படி 2 கிராம் குறையலான்னு கேட்டால், நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அதனால குறையுது, தேய்மானம் ஏற்படும். செய்தி என்னன்னா, தங்கத்தை புழங்குவதன் காரணமாக அது பழுதாகுது, குறையுது. ஈமானை புழங்காததின் காரணமாக நம்ம பீரோல பூட்டி வைக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈமான் கொண்டதோட ஈமானை பற்றி செய்தி கேட்டதோட அப்படியே தூக்கி ஓரமா வச்சிட்டோம். அதை புழங்காததுனால அது பழையதாகுது, குறையுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க. அவங்க ஈமான் கொண்ட சஹாபி தான், வெளியூர்ல இருந்தாங்க. நபியை பார்க்கறதுக்கு திரும்ப வந்தாங்க. வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு போயிட்டாங்க. போன பிறகு பல வருஷமா பல நாட்களாக வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் வராங்க நபியை பார்க்கறது. வந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2-3 நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. 2-3 நாள் பெருமானாருடையே இருக்கிறாங்க. இருந்து அந்த சஹாபி 3வது நாள் ஊருக்கு போறாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் ஈமான் கொண்டுட்டு போயிட்டேன். ஏன்னா இப்போ உங்களுடைய சொஹபத்தில ஒரு 3 நாள் இருந்ததின் காரணமாக என்னுடைய ஈமான் அதிகரித்திருப்பதை நான் காணுகிறேன்னு சொல்றான். ஈமான் எனக்கு என்ன ஆயிருக்கு, அதிகமா இருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சஹாபி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன நிகழ்ந்திருந்தால் அவங்க ஈமான் அதிகமா இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொஹபத்தில் இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கொண்டு வாழ்கிறார்கள், அல்லாஹ்வோடவே இருக்கிறாங்க, இறைவனை பற்றி பேசினார்கள். அல்லாஹ் நம்ம தேவையை எப்படி பூர்த்தி செய்யறான்றத அந்த சஹாபி கிட்ட உணர்த்தினார்கள். அதன் காரணமாக அவனுடைய ஈமான் அதிகமாயிடுச்சு. நம்பிக்கை தாங்க, அல்லாஹ் மேல ஒரு நம்பிக்கை. நாமளும் எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. புரியுதுங்களா? அவனை இறைநேசர்கள் அல்லாஹ்வை கொண்டே வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம அறிவை ஏத்துக்க மாட்டோம். அவங்க எதா இருந்தாலும் அல்லாஹ் தான் தேவையாகிறாங்க, அவனை கொண்டே தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மால அதை கிரகிக்க முடியல, அதை சிந்திக்க கூட முடியல. அது எப்படி? அது நானும் கூடயே தான் இருக்கிறேன்,
அவங்க வந்து எல்லார்ட்டையும் தான் பேசுகிறாங்க. இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு அவரை பார்த்து தான் சொன்னாங்க. கூட ஒரு காதிம் இருக்கிறாரு, யாரோ ஒருத்தரங்க முரீதுங்க இருக்கிறாங்க, அவர்கிட்ட தான் சொல்கிறாங்க, அவர் தான் கொண்டு வராரு, கொடுத்தாரு, சாப்பிட்றாங்க. எப்படி அது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அவர்கள் சிருஷ்டிகளை பார்ப்பதை விட சிருஷ்டிகர்த்தாவை தான் அதிகமாக பார்க்கிறார்கள். ஒரு இறைநேசர் பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று அவர்கள் அழுவுறாங்க. திடீர்னு அழுவுறாங்க, கண்ணில் தண்ணி வடியுது, அழுவுறாங்க. அழுவையில் ரெண்டு இருக்கு. வாலஹக வாபுகா, ஹுவ அல்ஹக அபுகா. குரான்ல அப்படித்தானே வருது. ஹுவ அல்ஹக வாபுகா. அல்லாஹ் என்ன சொல்றான் குரான்ல? அவன்தான் அழுக வைக்கின்றான், அவன்தான் உங்களை சிரிக்க வைக்கின்றான். நீங்க நினைச்சா அழுவ முடியாது, நீங்கள் நினைத்தாலும் சிரிக்க முடியாது. அல்லாஹ் உங்களை சிரிக்க வைக்கணும், அல்லாஹ் உங்களை அழ வைக்கணும். இப்ப இந்த இறைநேசர் நினைச்ச உடனே அழுகுறாங்க, கண்ணீர் வடுக்கூடிய அளவுக்கு அழுகுறாங்க. அதான் தான் அல்லாஹ் திருமறையில சொல்றான், இறைவனை நினைத்து நீ அழுவதாக இருந்தாரா? ஹதீஸா? ஹதீஸ் ஹதீஸ். இறைவனை நினைச்சு நீங்க அழுவுறத தபுக்கு வைல்லா தபாக்கு, முகமது ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நீ அல்லாஹ்வுடைய இஸ்ம சொல்லியோ அல்லாஹ்ட்ட கெஞ்சியோ நீ அழுவுற, துவா கேட்டோ அழுவுறன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள்கிட்ட கிடையாது. அழுவே வரமாட்டேங்குதுங்க, என்ன செய்யறதுன்னு. நீ அழுவலைன்னாலும் பரவாயில்ல, அழுவுற மாதிரி நடின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலையும் எல்லாராலும் அழ முடியாது. ஏன்னா அல்லாஹ் தான் அழ வைக்கணும், சிரிக்க வைக்கணும். புரியுதுங்களா? அப்போ அழுவ முடியல அப்படின்னு சொன்னா அழுவுற மாதிரி நடின்னு சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபுக்கு வைல்லா தபாக்கு, ஹதீஸ். இப்போ அந்த இறைநேசர் நினைத்தவுடன் அழுகுறாங்கன்னா அல்லாஹ்வுடைய ஃபஸில்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இப்போ கண்ணீர் வருது, அவ்வளோ அழுகுறான். அழுதுட்டு என்னடா இது, ஷேഖ് பேசிட்டு தானே இருந்தாங்க, திடீர்னு இப்படி அழுகுறாங்களே அப்படின்னு அவருடைய முரீதுகள்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அவங்க அழுது. ஒருத்தர் சஹனில், அது ஒரு சஹனில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. வச்சவொடனே உடனே என்ன பண்ணாங்க, 2 கரண்டி போட்டாங்க, சால்னா ஊற்றுனாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு கையெல்லாம் கழுவுனாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, கை கழுவுனாங்க, திரும்ப பயான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உபதேசம் பண்ணுறாங்க. உபதேசம் முடித்த பிறகு கேட்டாங்க முரீதுகள், என்ன ஆச்சரியமாக இருக்குது, வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு காட்சியை பார்த்தோம், வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தோம். என்னன்னா திடீர்னு நீங்கள் அழுதிங்க, ஏன் அழுதிங்க தெரியல. ஒருத்தர் திடீர்னு சஹனில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு, உடனே போட்டு சாப்பிட்டீங்க, சாப்பிட்டு ஓரமாக வச்சுட்டு திரும்ப தான் பயான் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு பசி வந்துருச்சு, சாப்பிடாம இருக்கிறேன், நீங்களாம் வந்துட்டீங்க, உடனே பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு இது முரீதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் பயான் செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப வயிறு கிள்ளுது, பசிக்குது. அல்லாஹ் எனக்கு பசிக்குதே ரப்பே, எனக்கு சாப்பாடு குடி அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். பாருங்க, நம்மலாம் பசிக்குதான் என்ன செய்வோம்? யாராவது முரீதுப்பா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஒரு பன்னு வாங்கிட்டு வா, இல்லை பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வா, ஏதாவது ஒன்று சொல்லுவோம், இல்லை கேக்கு வாங்கிட்டு வா, இல்லை பரோட்டா 2 பரோட்டா வாங்கிட்டு வா. அவர் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்டு வந்து பயன் பண்ணுறாங்க சொல்லுவான். இவன் அங்கே அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டவன அல்லாஹ் சொன்னானா, உன்னுடைய தாயிடம் நீ பசித்த போது சிறு வயசாக இருந்தல்ல, அப்போ உங்கள் தாயிட்ட இப்படி தான் கேட்டீங்களான்னு கேட்டான். இல்லை நான் அழுது கேட்டேன், அந்த மாதிரி இப்போ அழுவு நான் தரேன்றான். உடனே நான் அழுதேன், அழுத உடனே அல்லாஹ் ஒரு நிஸ்பத்தில் சாப்பாடு கொண்டு வந்து என் முன்னாடி வச்சான். நான் சாப்பிட்டேன், என் ரப்புக்கு சுக்குர் செஞ்சு திரும்ப அவனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இறை நேசர்கள் அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். நபிமார்களும் அதே மாதிரி தான் அல்லாஹ்வோட தொடர்புடையவர்களாகவே இருக்கிறார்கள் என்று நம்ம திருமறையில பார்க்கணும். அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். செய்தி என்னன்னா, அந்த ஈமானு மார்க்கத்துல இஸ்லாத்துடைய புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் நாங்க பெருமானார், இஸ்லாமிய மார்க்கம் நிற்கிறதே அந்த 5 தூண்கள் மீது தான். இந்த 4 தூண் இருக்கு பாருங்க, மீதி உள்ளது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. இந்த 4மே அந்த ஈமானை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஈமான் தான் அசல்,
ஈமான் என்ற தூண் தாங்க அசல். அதுல புரியுதுங்களா? மெயினான ஒரு தூண்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப இந்த பில்டிங்ல மெயின் தூணே இதான்ப்பா, இதை இடிச்சுட்டா மற்றதெல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தூண் தான் ஈமான். இந்த ஈமான்ல தான் மற்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜும் நிக்குது. தொழுகையில ஈமான் இருக்குது, நோன்புல ஈமான் இருக்குது, ஜக்காத்துல ஈமான் இருக்குது, ஹஜ்ஜில ஈமான் இருக்குது. ஈமானை பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இந்த நான்கையும் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். நீங்க தொழுகிறீங்கன்னு சொன்னா ஈமானுடைய வெளிப்பாடு தான் அந்த தொழுகை. அல்லாஹ் இலா, என் ஹாஜத்ரவா அல்லாஹ், என் ராசிக் அல்லாஹ், என் ஹாலிக் அல்லாஹ், என் மாலிக் அல்லான்ற ஈமான் முதல்ல இருக்கணும். என் தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ், இந்த ஈமான் இருக்கு. இப்போ கடை வச்சிருக்கிறாரு, அல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, அவன் சொல்றான் தொழுகெல்லாம் போக கூடாதுன்றான். தொழுகளுக்கெல்லாம் நான் டைம்லாம் கொடுக்க மாட்டேன். இங்க ஈமான் இருக்குது. என் தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யும் போது உன்கிட்ட நான் ஏன் வேலை செய்யணும்? நீ ராசிக்கு கிடையாது, நீ ஹாலிக்கு கிடையாது, நீ மாலிக் இல்ல, நான் ஏன் உனக்கு தேவை உன்கிட்ட வேலை செய்யணும்? என் ரப்ப தொலை கூட விட மாட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போகணும். யார் போவா? ஈமான் தான் போவான். என் அல்லாஹ் இலாவா இருக்கிறான், என் தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான், இந்த வேலை இல்லைன்னா 1000 வேலை அல்லாஹ் கொடுப்பான் என்று நீ தூக்கி போட்டு வந்தா நிச்சயமா அல்லாஹ் வேலை கொடுப்பான். இங்க சர்க்காருடைய முறியது ஒருத்தர், நான் சொல்றது ஒரு 10-15 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறேன், தாடி சிறைக்க சொல்றான், பிரெஞ்சு தாடி மாதிரி தான் வச்சிருக்கிறேன் சின்னதா, அதையும் எடுத்தாதான் உன்னை வேலையில இருப்பேன், நீ என்ன முடிச்சிருக்கிறேன்னு கேட்கறான். ஏன்னா அங்க வேலை செய்யக்கூட மற்ற முஸ்லீம்கள்லாம் எல்லாம் தாடி எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பாய் இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த அவேர்னஸ் இல்லை எல்லாருக்கும். முகமது ரசூல்லாவுடைய சுன்னத்தான தாடி, இதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து சொன்னா அவன் என்ன செய்வான்? முஸ்லீம்களுக்கு மட்டும் தாடி வச்சுக்கலாம் அப்படின்ற அனுமதி கொடுப்பான். புரியுதுங்களா? யாரும் அதை பத்தி அவேர்னஸ் இல்லை, அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை, எனக்கு காசு வந்தா போதும்னு நினைக்கிறான். இந்த சீக்கியர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள்ட்ட அல்லாஹ் ஒரு ஒற்றுமையை கொடுத்துருக்கிறான். சீக்கியர்கள் அல்லாஹ் ஒரு ஒற்றுமையை கொடுத்துருக்கிறான். வேளாண் சட்டம்னு ஒன்று வந்துச்சு, அந்த வேளாண் சட்டத்தில் அவர்கள் தான் போராடினாங்க. இந்தியா முழுவதுமே விவசாயம் செய்கிறாங்க, இந்தியா முழுவதும் விவசாயம் செய்கிறாங்க. விவசாயம் செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளும் போராடவே இல்லை. போராடினது யாருன்னு பார்த்தா அந்த சீக்கியர்கள் தான் போராடினாங்க. வெற்றியும் பெற்றாங்க. அதில் 6 பேர் சாவடிச்சான், இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. சாவடிச்சா செத்த பிறகுதான், அந்த 6 பேர் செத்த பிறகுதான் ஏன்னா விடிவு காலமே பிறந்துச்சு. 6 மாசமா போராடினாங்கன்னு நினைக்கிறேன், பனியிலும் வெயிலையும் மழையிலையும் அவங்க போராடினாங்க. செய்தி என்னன்னா, அவர்கிட்ட ஒரு யூனிட் அல்லாஹ் வச்சிருப்பான், அந்த யூனிட் வேற யாருக்கிட்டையுமே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் சில கொள்கைகள் வைத்திருக்கிறாங்க. அவங்க தாடி வச்சிருப்பாங்க, பெரிய முடி வச்சிருப்பான், இது ரெண்டையும் சிறைக்க மாட்டான், எந்த காரணத்தை கண்டு எடுக்க மாட்டான். நீ என்ன போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, மிலிட்ரியில இருந்தா கூட நான் தாடியோட தான் இருப்பேன், மிலிட்ரியில தாடி வைக்கக்கூடாது. அவர்களுக்கு மட்டும் தாடி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவர்களோட ஒற்றுமை. கிரிக்கெட்ல நான் குடும்பி வச்சிருப்போம், இவ்வளவு பெரிய முடி, தாடி வச்சிருப்போம், சிங்குகள். காரணம் என்னன்னா, அவர்களுடைய ஒற்றுமைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பலாபலம். இஸ்லாமியர்கிட்ட ஒற்றுமை கிடையாது. அதனால அவரெல்லாம் பாய் தான், அவரும் தாடி இருக்கிறாரு, நீ என்ன தாடி வைக்கிறீங்க? நான் சொன்னேன், அல்லாஹ் இலா, என்ன செய்யலான்னு கேட்டார். நான் சொன்னேன், அல்லாஹ் இலாவா இருக்கிறான், முகமது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, நீங்க பையத்து வாங்கியிருக்கு, அதனால நமக்கு பெருமானாருடைய சுன்னத்து தான் முக்கியம். ஏன்னா இது வேலை முக்கியம் இல்லை, இதை விட ஹைரான வேலை அல்லாஹ் கொடுப்பான், நீ விட்டுருன்னு. குடும்பஸ்தர் அவரு விட்டுட்டார். அதுக்கு பிறகு ஒரு 2 மாசம் 3 மாசம் சும்மா இருந்தாரு. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு ஹைரான வேலையை கொடுத்தான். ஜும்மாக்கு மட்டும்தான் அனுப்புவானா ஹோட்டல்ல, மற்ற வக்தெல்லாம் தொழுக முடிய மாட்டேங்குது. தொழுகையில் முதல்ல தாடினா பரவாயில்ல,
தாடி சுன்னத்து இருந்தாலும் அது சுன்னத்தே மொஹதா ஃபர்துக்கு ஈக்குவலான சுன்னத்துன்னு வச்சுக்கோங்களேன். வாஜிப் அனஃபியாக்கள வாஜிப். இது ஃபர்தே தொழுக விட மாட்டான். ஆனால் அப்படி இருந்தாலும் தொழுகிறார். அவருடைய என்ன சொல்றாங்க மேல் அதிகாரின்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு மேலே இருக்கான்ல, அவர்கிட்ட கேட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் போய் ஒழு செஞ்சு நான் தொழுதுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஜும்மாக்கு வந்து ரொம்ப ½ அன் ஹவர் தான் டைம், உடனே வந்துடணும், அதுலேயே நாங்கள் சாப்பிட்டுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, செய்தி என்னன்னா, எப்போ நாமும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமோ அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு நாம் துனியாவை வசப்படுத்துறேன்றான். இப்போ அதுதான் சொன்னேன், தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லான்ற ஈமான் இல்லாத நிலையில ஏன்னா வேலையை விடுனா விட முடியாது. இதை விட்டு நான் என்ன செய்யறதுன்னு கேட்பான். அதனால தான் அல்லாஹு தாலா 5 வக்து தொழுகையை பிரிச்சு வச்சான். கிதாப மௌகூத்தா. ஏன்னா பள்ளிவாசல்ல போய் மொத்தமா 5 வக்து தொழுதுட்டு வந்துடலாம்னா ஈஸியா தொழுதுட்டு வந்துடுவான். அப்படி இல்லை, நான் பாங்கு சொன்னா நீ வந்து தொழுவணுன்றான் அல்லாஹ். வக்த அல்லாஹ் பிரிச்சு வச்சான். உன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் நான்றதை இதுல நீ உணர்த்தணுன்றான் அல்லாஹ். அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறானா கடை தேவையை பூர்த்தி செய்தான், அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறானா என்னுடைய உத்தியோக தேவையை பூர்த்தி செய்தான். இதுக்கு பிரித்து காட்டுறது தான் தொழுகை. நான் கூப்பிடுற சமயத்துல என் முன்னாடி வந்து நிக்கணும்ன்றான் அல்லாஹ். நான் உன்னுடைய இலாவா இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு. இல்ல இந்த வேலைதான் என் இலான்னு நினைச்சா அவன் தொழுக மாட்டான், அவன் தொழுக மாட்டான். அதனால் நண்பர்களே, ஒவ்வொரு சட்டமும் மார்க்க சட்டமும் சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே எதை உணர்த்துது? அல்லாஹ் இலா என்பதை உணர்த்துது. ஈமானுடைய வெளிப்பாடு தான் தொழுகை, ஈமானுடைய வெளிப்பாடு தான் ஜக்காத்து. நான் சம்பாதித்த காசு தான், ஆனா 2.5% அல்லாஹு தாலா ஏழைகளுக்குரியதை என்னோட சேர்த்து கொடுத்துட்டான். இப்ப நான் பிரிச்சு கொடு, என்ன பிரிச்சு கொடுக்க சொல்றான், ஏன் அவனே பிரிச்சு எடுத்துக்கலாம்ல? இது ஏழை பங்கு, 100 ரூபா உனக்கு கொடுத்துருக்கிறேன், அது ஏழை பங்கு, 2.5 கழிச்சிட்டு நான் உனக்கு 92 97 கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், 100 ரூபா உங்ககிட்ட கொடுத்துட்டேன்றான், 2.5 நீ பிரிச்சு கொடுன்றான். எதுக்கு நம்மள பிரிச்சு கொடுக்க சொன்னா? நீ காசு பணத்தை இலாவாக்குறியா, என்ன இலாவாக்குறியான்னு பார்க்கறதுக்கு தான். நாம் அல்லாவை இலாவாக்கி இருந்தால், யாரெல்லாம் இந்த 2.5% என் தேவையை பூர்த்தி, பெருசா தெரியல, 2.5% சொன்னா பெருசா தெரியல. ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ? 2500 ரூபா. நீங்க 10 லட்சம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா 25,000 ரூபாய் கொடுக்கணும். அதே 1 கோடியா இருந்தா 2.5 லட்சம் கொடுக்கணும். 1 கோடி ரூபா ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, காசாவோ தங்கமாவோ, 2.5 லட்சம் ரூபா கொடுக்கணும். அப்போ அவன் பெரிய காசு இல்லை, என்னடா 2.5 லட்சம் கொண்டு போய் கொடுக்கறதா? வருஷம் கொடுக்கணும், ஆயில்ல ஒரு தடவை இல்லை, வருஷம் உன்னுடைய ஈமான காட்டுறோன்றான் தான். உன் ஹாஜத்தை நானா இல்லை இந்த பொருளா, இந்த காசு பணமா தங்கமா, நானா நீ கொடுன்றான் தான். அதனால்தான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எங்கிட்ட தங்கத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, மேல் மிச்சமான காசு என்கிட்ட இல்லைன்னா தங்கத்தை வித்து கொடுக்குது, தங்கத்தை வித்து நீ ஜக்காத்து கொடுக்கணும் சொல்லுதுங்களா. ஹைர், செய்தி என்ன? அல்லாஹ் இலா, என் தேவையை பூர்த்தி செய்யறோம் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இந்த சொத்து சுகம் என் தேவையை பூர்த்தி செய்யாது, உத்தியோகம் என் தேவையை பூர்த்தி செய்யாது, கடை என் தேவையை பூர்த்தி செய்யாது, நான் வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் என் தேவையை பூர்த்தி செய்யாது. இதை உணர்த்துறதுக்கு தான் அல்லாஹ் ஜக்காத்தை கொடுத்தான், தொழுகையை கொடுத்தான், நோன்பு. நான் சாப்பிட்றதுனால தான் எனக்கு சக்தி, நான் சாப்பிட்றதுனால தான் எனக்கு ஆற்றல் இருக்கு என்ற ஒரு மாயை உட்கார்ந்துருக்குல்ல, இது நீ சாப்பிடாமலும் என்னால் கொடுக்க முடியும்னு நிரூபிக்க தான் அல்லாஹு தாலா ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் நம்மை பட்னியா இருக்க சொன்னான். உணவை கொண்டு நீ வாழ்றது இல்ல, உன்னை வாழ வைக்கிறது நான் அல்லாஹ் காமிக்கிறான். எதுக்குங்க சம்பாதிக்கிறேன்னா சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கிறேன்றான். எதுக்கு சாப்பிட்றேன்னா சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றேன்றான். உயிர் வாழவே சாப்பிட்றது தான். சில பேர் உயிர் வாழ்றது சாப்பிட்றதுக்காக தான் அல்லாஹ் படைச்சான்ற மாதிரி இருக்கான். இவனும் ரமலான் வந்து விட்டால் பகல் காலங்கள்ல நோன்பு வைக்க வேண்டும், சாப்பிடக்கூடாது. அப்ப அதை இலாவாக்காம அல்லாவை இலாவாக்கணும் தான். ஹஜ்ஜு அது அதே மாதிரி தான். காலமெல்லாம் இருந்த உத்தியோகம் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். 15 நாள் போறியா 10 நாள் போறியா அது பிரச்சனை இல்லை, நீ விட்டுட்டு தான் போகணும். மனைவி மக்களை விட்டுட்டு போகணும், இல்லை மனைவி சேர்த்து கூட்டு போனால் அது வேற விஷயம், அவங்களும் ஹஜ்ஜு செய்யணும். அப்போ தன் நாட்டை விட்டு போய் அங்கே கூட்டத்தில்
இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. போன எல்லாரும் திரும்பி வரதில்லை, இறந்து போவாங்க. அங்க ஒரு கால் அத மாதிரி ஒரு மரணம் கிடைத்தால் பெரிய பாக்கியம் என்று நினைத்து கொண்டு போறாங்க ஹாஜிகள். ஒரு கால் அல்லாஹ் அங்கே எனக்கு மரணத்தை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற எண்ணத்தோடு தான் போகிறார். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஹாஜிமே சொல்லக்கூடிய விஷயம், மேக்சிமம் நான் கேள்விப்பட்டது, எனக்கு இங்க மரணம் வந்துடும்னு நினைச்சேன் அந்த நேரத்துல. ஏன்னா ஏதாவது ஒரு தங்கடம் வரும், திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார், என்ன சூது அந்த உள்ள மாஹோல் சரியில்லையா, இல்லை சீதோஷணம் மாறுது பாருங்க, அதெல்லாம் தெரியல. ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டாங்க. அவர் வந்துட்டார். அவர் என்ன சொல்றாரு, நான் மயங்கி விழும்போது நினைச்சேன் எனக்கு ஷஹாதத்து கிடைச்சிருச்சு, அப்படி இங்கே நம்ம மூத்தா போயிட்டும் போல அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்குறோம். உடம்பு சரியில்லாத போச்சு, ஃபீவர் ஆயிடுச்சு, எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஃபீவரு, நான் இங்கே தான் மூத்தா போகும் போல, அல்லாஹ் நம்ம இங்கே தான் நசீப் வச்சிருக்கான்னு நினைச்சேன், அல்லாஹ் சிஃபா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. செய்தி என்னன்னா, போகக்கூடியவர்கள்ல மேக்சிமம் அந்த ஈமானோடு தான் போறாங்க. என்ன அல்லாஹ் சொல்றான், எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ வந்தாலும் சரி அல்லாஹ் இலான்ற ஈமானோடு வரும், அதுக்குதான் ஹஜ். புரியுதுங்களா? ஹைர், அல்லாஹ் கிருபை செய்யணும். அதனால மக்கள் தொழுகையின் பக்கம் அவேர்னஸ், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜின் பக்கம் அவேர்னஸ் இருக்குது, எல்லாரும் அதை பற்றி சொல்கிறாங்க. பல பள்ளிவாசல்களில், எல்லா பள்ளிவாசல்களையும் அதை பற்றி பேசப்படுது, ஈமானை பற்றி பேசப்படுவதில்லை. ஈமான் தான் முக்கியமானது. ஈமான் இல்லைன்னு சொன்னால் இந்த அமல் நமக்கு பிரயோஜனம் அளிக்காது. ஈமான் இல்லைன்னா இந்த அமல் நமக்கு பிரயோஜனம் அளிக்காது. கபரில் போனோன்னு ஃபஸ்ட்டு கேள்வி ஈமானை பற்றி தான், அமலை பற்றி அல்ல. நாளைய கியாமத்தில் தான், மறுமை நாளுக்கு பின்னால் அமலை பற்றி கேட்கப்படும். நன்மை தீமை எடை போடுறது எல்லாமே அப்பதான். கபரில் வச்சவொன்னே ஈமானை பற்றி தான் கேட்பாங்க. ஈமானை பற்றி நம்ம பதில் சொல்லணும். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொல்றாங்க, உங்களை கபரில் வச்சா கபர் நெருக்குமே, என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. கபரு உங்களை நெருக்கும், அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லானு அடுத்த கேள்வி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்கிட்ட ஒரு ஈமான் இருக்கு, அவர்களுடைய அமல் எப்படிப்பட்டது, எவ்வளவு அமல் செஞ்சாங்க உமர்லானு. அல்லாஹ் அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மடியிலே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துட்டு இருக்கிறாங்க. வானத்தை பார்த்து படுத்துட்டு இருக்கிறாங்க. வானம் பளிச்சுன்னு இருக்கு, நட்சத்திரங்களாம் இருக்கு. அப்போ பெருமானார் கேட்டாங்க, ஆயிஷா இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்ன முடியாது யாரும் சொல்லலாம், ஏன்னா கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்குது நட்சத்திரம். அப்பதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நட்சத்திரங்களை போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உமருடைய அமல் எப்படிப்பட்டதுன்னா இந்த நட்சத்திரங்களை போன்றது, எண்ண முடியாத அமலுக்கு அளவுக்கு உமர் அமல் செய்திருக்கிறார் என்று சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தகப்பர், தன்னுடைய பாபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பற்றி கேட்குறாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அவர்களுடைய உயர்வை பற்றி பெருமானார் சொல்றாங்க. அப்போ அவங்க உயர்வு இந்த நட்சத்திரங்கள் என்ன முடியாத அளவுக்கு அவங்களுடைய அமல் இருக்குன்னு சொன்னா, என் தகப்பனார் அபூபக்கர் நாயகம் அவங்களும் இஸ்லாத்துல தானே இருக்கிறாங்க, உங்களுடைய குலாமா இருக்கிறாங்களே, உங்களுடைய உம்மத்தா இருக்காங்க, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு என் தகப்பனாரை பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அவருடைய உயர்வு சொன்னாதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துல என்னுடைய தந்தையுடைய நிலை என்னன்னு கேட்குறாங்க ஈமான் இஸ்லாத்துல. அப்போதான் அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஈமான ஒரு தராசிலும் உமர் ரலியல்லாஹுல இருந்து உலக முடிவு நாள் வரையும் வரக்கூடிய முஸ்லிமானவர்களுடைய ஈமான ஒரு தராசினி வச்சா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஈமான் தான் கணக்கும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என் வாப்பா ஈமான்ல ரொம்ப உயர்வானவர்கள் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். செய்தி என்னன்னா, இப்போ உமர் ரலியல்லாஹு பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் உங்களை நெருக்குமே, அப்ப என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது, யார் சொல்லலாம், நீங்க சொன்னீங்களே நட்சத்திரம் போன்று என்னுடைய அமல் இருக்குன்னு, அந்த அமல் எனக்கு புரோஜனம் அளிக்காதான்னு கேட்கவே இல்லை. என்ன கேட்டுக்கணும், என்னை பற்றி நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, என் அமல் நட்சத்திரங்களை போன்று மின்னக்கூடியதுன்னு சொன்னீங்க.
நட்சத்திரங்கள் போல எண்ண முடியாத அமல்கள் செஞ்சிருக்கிறார் உமர்ன்னு சொன்னீங்க. அந்த அமல் எனக்கு பிரயோஜனம் அளிக்காத கபர்லன்னு கேட்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? யார சொல்லா, உங்கள் அல்லாஹ் ரசூலின் மீது நான் ஒரு ஈமான் வச்சிருக்கேன். அல்லாஹ்வின் மீது ஒரு ஈமான் என் உள்ளத்தில் இருக்குது. இந்த ஈமான் நான் கபர்ல வச்ச பிறகு இருக்குமான்னு கேட்டாங்க. கபர்ல வச்சா இப்போ எனக்கு ஒரு ஈமான் இருக்கு அல்லாஹ் மேல, ரசூல் மேல. இந்த ஈமான் எனக்கு கபர்ல இருக்குமான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஈமானோடு நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த ஈமானோடு தான் மரணம் வரும். எந்த ஈமானோடு மரணிக்கிறீர்களோ அந்த ஈமானோடவே நீங்கள் கபரிலே அடக்கப்படுவீர்கள். நாளை மறுமையிலும் அதே ஈமானோடு எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லா என்னுடைய நெஞ்சத்திலே ஒரு ஈமான் இருக்கிறது. அந்த ஈமானை நீங்க பிச்சை கொடுத்து தான். அந்த ஈமான் எனக்கு கபர்ல இருக்குமே ஆனால், கபர் என்னை நெருக்கினால் கபரை ரெண்டா பொளந்து விடுவேன்னா. என்ன ஈமான் அது? இந்த சிருஷ்டிகள் படுத்துக்கிட்டே வெட்ட வந்தார் ஒருத்தர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுத்துக்கிட்டே சொன்னாங்க, நீ எதுக்கு வந்தியா? அந்த செய்ய வேண்டியதானையா? ஏன் கத்தியை கீழே போட்டு நிக்கிற? திரும்ப எடுத்து வெட்டுன்றாங்க. அவர் என் கைகள் எல்லாம் நடுங்குதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஈமான் உடையவர் உமர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள். என்ன அசட்டுத்தனமான ஒரு தைரியம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான் வந்தவன், பகைவன். அசட்டுத்தனமான தைரியம் இல்ல, என் ரப்பின் மீது உள்ள ஈமான் என்று சொன்னார்கள். என்னையும் என்னுடைய குடிமக்களையும் அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சு படுத்திருக்கிறேன் உமர் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட ஈமான், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்குமே ஆனால் கபரையும் பொளந்து விடுவேன் நாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அதனால ஈமானை தான் சரி செய்யணும். ஈமான் நம்மிடத்திலே முக்கம்மல் ஆகிவிட்டால் இந்த உலகம் நம் கண்களுக்கு அற்பமாக தெரியும். நம் கண்களுக்கு அற்பமா தெரியும். ஒருத்தன் வாள் எடுத்துட்டு முன்னாடி வெட்ட வந்தாலும் சரி, அவனை அற்பமா பார்ப்போம். என்னடா பண்ண, கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி நீ கேட்க. ஏன்னா என் ரப்பி என் கூட இருக்கிறான். அந்த அல்லாஹ் நினைத்தால் தான் நீ வெட்ட முடியும். அவன் நாடாமல் நீ வெட்ட முடியும். ஹைர், அல்லாஹ் ஃபதுல் செய்யும். அலியுன் கர்ரம் அல்லாஹ் அவர்களை ஒருத்தன் குத்திட்டான். தொழுகத்துக்காண்டி போனாங்க பள்ளிவாசல் உள்ள. எங்க குத்தப்பட்டார் யோசிச்சு பாருங்க. தொழுகிறதுக்காண்டி பள்ளிவாசல் போறாங்க. பள்ளிவாசல் உள்ள ஒருத்தன் குத்திட்டான். உள்ள நுழைஞ்சவன் ஓடி போயிட்டான். அவர்கள் சரிந்து விட்டார்கள். அதுல விஷம், சும்மா சாதாரண வாள் அல்ல, அந்த வாள் முழுவதும் விஷம், விஷத்தை தேய்ச்சி குத்திருக்கான். உடம்புக்குள்ள போனவொன்னே விஷம் ஃபுல்லா உடம்புல பரவிடுச்சு. அப்போ அவங்க உயிர் பிரியும் நேரத்துல கேட்கிறாங்க, என்னை குத்தியவர் முஸ்லீமான்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, யஹூதி. உங்களை குத்தியது முஸ்லீம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். ஏன்னா என்ன ஒரு முஸ்லீம் குத்தி நரகம் போகக்கூடாது. கலிமா சொன்ன ஒருவன் என் சகோதரன் நரகம் போயிடக்கூடாது என்று அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள் உயிர் பிரியும் நேரத்தில். ஹைர், அல்லாஹ் ஃபதுல் அவர்கள் சொன்னாங்க, இதுதான் முகமது ரசூலுல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டாங்க, ஷஹீதுன்னு சொல்லிட்டாங்க. எப்போ அந்த ஷஹாதத் வரும் எதிர்பார்த்து கொண்டிருந்ததைத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறான். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு எப்போ ஷஹாதத்து கிடைக்கும். நபி சொன்னாங்களே, அந்த ஷஹாதத் எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த ஷஹாதத்தை அல்லாஹ் இப்போது எனக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னாங்க. பரிசு கொடுத்த மாதிரி, அவார்டு கொடுத்த மாதிரி சொன்னாங்க. அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவை பார்க்க ஆசைப்பட்டார்கள். அகக்கண்ணை கொண்டு தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இறைவனை இப்போது நான் புறக்கண்ணை கொண்டு பார்க்க போகிறேன் என்ற என் ஈமானோடு போனான். ஹைர், அல்லாஹ் ஃபதுல் செய்யும். அதனால நேரம் கடந்து விட்டது. ஈமான் ரொம்ப முக்கியமானது. ஈமானை பற்றி உண்டான அவேர்னஸ் மக்களிடத்துல இல்லை. அதை நாம் அதிகப்படுத்திக்கணும். அதை நாம் புதுப்பிக்க வேண்டும். கலிமாவுடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கலிமா வாழ்க்கை தான் அசல். நம் தேவைகளை அல்லாஹ்வை தவிர யாரும் பூர்த்தி செய்யல. அதை உணரணும். ஒவ்வொரு வினாடியும் ஹாஜத்தரவா எப்படி நம் தேவையை பூர்த்தி செய்யறான்னு உணரணும். இடைவிடாது உங்க தேவையை அல்லாதாங்க பூர்த்தி செய்யறான்.
தண்ணீர் குடிக்கும் போது சில சமயங்கள்ல அவ்வளோ இனிமையாக இருக்கும் தண்ணீர். காரணம், இந்த நிஸ்பத்தை கொண்டு அல்லாஹ் என் ஹாஜத்தை பூர்த்தி செய்கிறான். இந்த தாகத்தை தீர்ப்பவன் அல்ல. தாகத்தை கொடுக்குறவனும் அல்லாதான், தாகத்தை கொடுத்ததும் அல்லாதான், தண்ணீரை கொண்டு தாகத்தை தீர்ப்பவனும் அல்லாதான். இந்த உலகத்துல அல்லாஹு தாலா நம்மை படைத்து உன்னுடைய தேவையை, கோடிக்கணக்கான தேவையை வச்சிருக்கிறேன். சஜாதாக்கள ஒரு தடவை பேசும்போது கூட சொன்னாங்க, அரசு பிறப்பிக்கும்னு கேட்டான். எந்த ஒரு ரூஹு மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. எந்த தேவையும் இல்லாத நிலையில் அரசு பிறப்பிக்கும் நான் தான். இங்க அல்லாஹு தாலா ஜிஸ்மு கல்வு ரூஹ் எல்லாத்தையும் கொடுத்து தேவைகள், கோடான கோடி தேவைகளை நமக்கு வச்சு ருபூபியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ருபூபியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். வினாடி தவறாம அல்லாஹ் நமக்கு ரப்பா இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். ரிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அது அல்லாஹ் கொடுப்பது. நான் திடீர்னு போனேங்க, அங்க ஒரு நண்பரை பார்த்தேன், அவர் கூட்டு போய் எனக்கு வந்து டீ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். டீ பிஸ்கெட்லாம் குடிச்சிட்டு இப்போதான் வந்திருக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் போகிற இடத்துல சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் வீட்டில் சாப்பாடாக்கி வச்சிருக்கிற, நீங்கள் என்ன வெளியே சாப்பிட்டு விட்டீங்கன்னா என்ன செய்யுது? போன இடத்துல கொடுத்துட்டாங்க. நான் வானா எவ்வளோ சொன்னேன், தட்டுனேன், கேட்கல, சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ ரிசுக்கு எங்கே இருக்குது? அதனால் வீட்டில் கொடுத்து உங்களுக்கு ரிசுக்கு கொடுத்தாலும் அல்லாதான், இது மாதிரி வெளியில் தெரியாத நிலையில் ரிசுக்கு கொடுத்தாலும் அல்லாதான். எர்சுகு அல்லாஹ் எர்சுகு மின் ஹைத்து லா யஹ்தசிப் வமை யத்தகில்லாஹ் வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. இப்போ இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் தான், அது கன்ஃபார்மாக தெரியுது இல்லை. நாளைக்கு நம்ம வீட்டில் தான், அடுத்த நாளைக்கு நம்ம வீட்டில் தான். எது வந்தாலும் நம்ம சம்பாரிச்சாதான். உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? நான் சம்பாரிச்சாதாங்க கிடைக்கும். கடை வச்சிருக்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறேன், மாச சம்பளம் வந்துச்சுன்னா அதில் தான் என்னுடைய செலவு. திட்டமிடப்பட்டது இது, உங்க கண்களுக்கு தெரிகிறது. இந்த இதை எல்லாம் சொல்லவே இல்லை. இது நான் காஃபிருக்கும் கொடுக்குறேன்றான். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதே மாதிரி தான் காஃபிரும் வாழ்றான், யஹூதி நசாரா வாழ்றான், நாத்திகனும் அவன் தான் வாழ்றான். ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கு உங்களுடைய ரிஸ்க்ல? நீங்க மூமின்னு சொல்லிக்கிறீங்க, வெக்கமா இல்லை? நாமளும் மூமின்னு சொல்லிக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறான்னு சொல்றோம். அவருக்கு நமக்கு எந்த இந்த டிஃபரெண்டே இல்லை. வெக்கப்படவானா? என்னடா வாழ்க்கை வாழ்றேன்னா, யஹூதி நசாரா காஃபிர்களை போல நம்ம வாழ்றோம். இந்த ரிஸ்க்ல வித்தியாசமே இல்லை எனக்கும் அவனுக்கும். ரிஸ்க்ல எபுசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். ரிஸ்க அல்லாஹ் விசாலமா கொடுக்குறான், கூட்டி அல்லாஹ் தஆலா அதிகமா கொடுக்குறான், குறைச்சு கொடுக்குறான், அது வேற. ஆனா ரெண்டுமே திட்டமிடப்பட்டதாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் எப்படி சாப்பிட்றாரோ அந்த மாதிரி தானா? அவருக்கு 10 லட்சம் வருது மாசம், இவருக்கு 10,000 வருது. ரெண்டு பேரும் ரிஸ்கா இல்லையா? ஒரு 50,000 வருது, அவரும் அந்த ரிஸ்க்கு தானே சாப்பிட்றாரு, நம்மளும் அப்படித்தானே ரிஸ்க்கு சாப்பிட்றோம். என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஈமான் உடையவராக வாழ்ந்தார். எத்தகில்லாஹ, ஃபர்ஸ்ட் ஈமான் வரணும், அதுக்கு பிறகுதான் தக்வா வரும். முத்தகியாக வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முத்தகியாக வாழ்ந்தால் ஒரு பாதை இல்லை, பல பாதையில நான் உனக்கு ரிஸ்க் கொடுப்பேன். ஒரு நிஸ்பத்துல இல்ல, பல நிஸ்பத்துகள்ல நான் ரிஸ்க் கொடுப்பேன். மின் ஹைசு லா யஹ்தசிப். இவரை எதுக்கு நமக்கு கொடுத்தாரு 1000 ரூபாய் அப்படின்னு தோணும். சம்மதமே இல்லாத ஆளா நமக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுத்தாரு என்று தோணும் அளவுக்கு உங்களுக்கு நான் ரிஸ்க் கொடுப்பேன்றான். அந்த மாதிரி ஆள் வாழ்றான். எந்த நிஸ்பத்தும் இல்லாம அல்லாஹ் நிஸ்பத்துகள் தான், நிஸ்பத்துல கொண்டு தான் தேவை பூர்த்தியுமா. ஆனா பர்டிகுலரான ஒரு நிஸ்பத்து நம்மள்ட்ட இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிஸ்பத்து இருக்கும். கோடான கோடி அடியார்கள் இருக்கிறாங்க அல்லாவுக்கு, கோடான கோடி நிஸ்பத்துகள் இருக்கு. இதை கொண்டா அல்லாஹ் தேவை பூர்த்தி செஞ்சுட்டே இருப்பான்.
சொல்றதுங்களா? அந்த கலிமாவுடைய வாழ்க்கை வாழணும். அல்லாவின் கரத்தால் வாங்க வேண்டும். நாம் இப்போ நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன்ற எண்ணத்தில் வாழ்கிறோம். இதுவும் அல்லாஹ் தான் பிச்சை கொடுக்குறான். இதுவும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். உங்களுடைய எண்ணம் சரியாக இருந்தால் போதும். அந்த மாதிரி மின் ஹைசு லா யஹ்தஸிபுடைய மகாமுக்கு நீங்க வரீங்க. அதுதான் தக்வா. முத்தகியுடைய அடையாளமே அதுதான். யுமினுன பில் கைப் வ யுகீமுன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். ஈமான் கொண்டிருப்பார்கள். என்ன ஈமான்? அல்லாஹ் ராசிக், அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் தேவையை பூசிக்கிறான்ற ஈமான் இருக்கும். எந்த சிருஷ்டி முன்னாடி வந்து நின்னாலும் சரி, அவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லவே மாட்டான். என் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுவார். அந்த ஈமான் அல்லாவை கொண்டு வாழக்கூடிய ஈமான். சிருஷ்டிகள் மூலமா தான் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்வான். யாராவது ஒரு நிஸ்பத்து தான் நம்ம முன்னாடி வருவாங்க. நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி. அவர் நிஸ்பத்தை பார்க்க மாட்டார், மூலாவை பார்ப்பார். தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ். இடையூறு கொடுத்தாலும் அல்லாஹ் தான் கொடுத்தான். யாரும் தடுக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு தடுத்தான். எனக்கு எல்லாம் ஹைர் இருக்கு தெரியல தடுத்ததுல. எனக்கு ஹைர் இருக்கிறதுனால அல்லாஹ் எனக்கு தடுத்தான். என் பார்வைக்கு அது ஹைரா தெரியுது. அந்த மனுஷன் கொடுத்துருப்பாரு 5000 ரூபாய், இப்படின்னு தடுத்து விட்டானே என்ன வந்து அப்படின்னு சொல்லி குறை சொல்ல மாட்டார்கள். என் பங்கு அதில் இல்லை, அதனால் அல்லாஹ் எனக்கு தடுத்தான். அதை விட ஹைரா கொடுக்க அல்லாஹ் நாடுறான். அதனால இந்த சின்னதை தடுத்தான் அல்லாஹ். மூமினா இருந்தா அப்படி நினைப்பார். அல்லாஹ் அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஹைரன் செய்தி என்னன்னா, அல்லாஹ்வை இலாவாக்கி வாழும்போது அந்த வாழ்க்கையை அது இறைவனுக்கு மட்டும் அடிமைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. ஆனால் நாம வாழக்கூடிய வாழ்க்கை சிருஷ்டிகளுக்கு அடிமையாகி வாழ்கிறோம். முதலாளிக்கு அடிமையா வாழ்கிறோம், வேலைக்கு அடிமையா வாழ்கிறோம், கடைக்கு அடிமையா வாழ்கிறோம். கடையை இலாவா பார்க்கலாம். அது போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நடுத்தரில் நிக்கிற மாதிரி ஆயிடுமே, கவலை வருது. அல்லாஹ் இல்லா என்று யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு அந்த அல்லாஹ் என்னைக்குமே கைவிடுறது இல்லை, மரணிக்கிறது இல்லை. அல்லாஹ் அல்லது லா யமூத்துன்னா, எனக்கு மூத்தே கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் நான் தேவையை பூர்த்தி செய்வதற்கு. எல்லாருக்கும் மூத்து இருக்கு. யுஹீவ யுமீத் அல்லாஹ், மூத்தாக்கிறவன் அல்லாஹ், ஹயாத்தாக்கிறவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் மௌத்தே கிடையாது அல்லாஹ். அல்லது லா யமூத்துன்றான் நாலாம் கலிமா. அதனால் அன்பர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை இலாவாக்கி வாழக்கூடிய மகான்கள், நல்லடியார்கள், இறை நேசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அபரிமிதமான ரிசுக்கை அல்லாஹு தஆலா அரியாபுரத்திலிருந்து கொடுக்கின்றான். ரிசுக்கு அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து கொடுக்கும். மகான்களுக்கெல்லாம் அரியாபுரத்திலிருந்து ரிசுக்குன்னா நாம என்ன நினைக்கிறோம்? அவர் 2000 கொடுத்தாரு, 3000 கொடுத்தாரு, 5000 கொடுத்தாரு. என் சில்சிலாவில் உள்ள 3 கோடி ரூபாய் சொத்து அல்லாஹ் கொடுத்தான். 3 கோடி சொத்துங்க, திடீர்னு எழுதி வச்சார். காரணம் பலது சொல்லலாம். கொடுத்தது யாரு? இந்த காரணம் அந்த காரணம் அதுக்காக இருந்தாலும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த காரணம் சொன்னாலும் சரி, மதரசாக்காக கொடுத்தாங்களா, அதுக்காக கொடுத்தாங்க, இதுக்காக கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாலும் சரி, இதுங்களா கொடுத்தது யார்? அவங்க அல்லாஹ்வை பார்க்குறாங்க, சிருஷ்டியை பார்க்கல. அதனால ரப்புல் ஆலமீன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய. சரி, இது எவ்வளோ நாளைக்கு இதுதான்? இவன் உயிர் உள்ள வரை தானுங்க அது. அவன் மரணித்து விட்டால் மண்ணறையில் போய் கிடக்கணும். அந்த மண்ணறை சுவனமாக மாற வேண்டும். அந்த மண்ணறையில் பங்களாவாறு இருக்கணும். நீ இங்கே பங்களா வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம்? இங்கே சொத்து வாங்கி என்ன பிரயோஜனம்? இங்கே ஏசி போட்டு என்ன பிரயோஜனம்? இங்கே மெத்தையில் படுத்து என்ன பிரயோஜனம்? கபரில் போய் எப்படி படுக்க போறேன்றது தான். இந்த ஈமான் இருந்தால் கபருலையும் அல்லாஹு தஆலா, உமர் அல்லான்னு சொன்னாங்களே, கபரு என்னை நெருக்குமையானால் நான் அதை பொழந்துருவேன்னு சொன்னாங்களே, அங்கேயும் போய் அல்லாவை கொண்டு ஃபைட் பண்ண முடியும். அந்த அல்லாவோடு இங்கே நான் போராடி கொண்டு இருக்கிறோம், வினாடி தவறாமல் நப்சோடு அல்லாவை கொண்டு போராடுகிறோம். அங்கேயும் நப்சோடு நாங்கள் போராடுறோம். அல்லாவை கொண்டு போறோம். அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்வான். அல்லாஹ் ஈமான், அல்லாஹ் மீது ஈமான். சுவனத்துடைய தென்றல் வீசக்கூடியதாக அந்த கபரை அல்லாஹ் ஆக்குவான். மாட மாளிகையாக அல்லாஹ் ஆக்குவான். நாடும்போது என்ன நற்காரியங்கள் இறை நேசர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அதே நற்காரியங்கள் கபர்ல செய்வாங்க. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை கடந்து போகும்போது சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரிலே தொழுது கொண்டு இருக்கிறார்கள் சொன்னாங்க. தொழுவணும்னா கபர் எப்படி இருக்கணும்? இந்த கபரா, நம்ம கண்ணில் பார்க்குற கபரா? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி
தன்னுடைய உஸ்தாத் ஒரு இறைநேசரும் அவங்கள போய் பார்க்க போகிறாங்க ஜியாரத். அவங்க கபரில் குரான் ஓதிக்கிட்டு, எப்பவும் அவங்க குரான் ஓதிக்கிட்டே தான் இருப்பான் இந்த மகான். கபரில் பார்க்குறாங்க, அப்படியே முராகபா செஞ்சு பார்த்தாங்க, கபர் ரெண்டாக பிளக்குது. உள்ள அவங்க அது வேற உலகமாக இருக்குது. அழகான மாளிகை, அழகான இடத்துல அவங்க உட்காந்து குரான் ஓதிக்கிறாங்க. சுபஹானல்லா அப்படின்னா அதை பார்த்து சுபஹானல்லா, என்ன காட்சி இது! மேலே எப்படி குரான் ஓதிட்டு இருக்குது, அதே மாதிரி உட்காந்து உள்ள கபரில் உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இதுவரை நான் 2000 குரான் முடிச்சிட்டேன். 2000 குரான் முடிச்சு அடங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த 40க்குள்ள ஜியாரத்து போவாங்களே அந்த மாதிரி, இல்லை 40ல் ஜியாரத்து அந்த மாதிரி 2000 குரான் முடிச்சுட்டேன் நான். ஆனால் அவங்க சொல்றாங்க, நான் 2000 குரான் முடிச்சிட்டேன் அடக்குனதுலேருந்து இத்தனை நாளில். ஆனால் இதை விட 2000 குரான் ஓதுனா எவ்வளோ நன்மை! இதை விட நீங்கள் மேலே இருந்து இந்த அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்து சுபஹானல்லாஹ் என்று சொன்னீங்கல்ல, இதுக்கு அந்த 2000 குரான் ஈடாகாதுன்ட்டான். காரணம், நீங்க துன்யாவில் ஆலமே ஷஹாதத்தில் இருந்து நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, நான் ஆலமே பர்சக்கு போயிட்டேன். எல்லாவற்றையும் பார்த்த பிறகு நான் குரான் வருது பெருசு இல்ல. சொர்க்கம் நரகெல்லாம் நான் பார்த்துட்டேன், இஸ்ராயில கண்ணில் பார்த்துட்டேன். எல்லாம் தெரிந்த பிறகு நான் நன்மை செய்வது பெரிதல்ல. நன்மை எங்க செய்யணும்? எங்க அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டானோ அங்க செய்யணும். அதனால் நீங்க சொன்ன சுப்ஹானல்லாஹ் ரொம்ப உயர்ந்தது. எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் நம்ம இங்க சொல்லலாம். நம் நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். புரியுதுங்களா? சுப்ஹானல்லாஹ் சொல்வதல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதல்ல, அந்த அல்லாவை இலாவாக பார்த்து அவனை மக்சூதாக, மௌஜூதாக, மஷ்ஹூதாக பார்த்து சொல்லும் போது அது வேல்யூ அதிகம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்யணும். அல்லாஹ் எப்படி நம்ம மௌஜூதா இருக்கிறான், அல்லாஹ் எப்படி மக்சூதா இருக்கிறான், அல்லாஹ் எப்படி மஷ்ஹூதா இருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்வது நம்ம மேல கடமை. அல்லாஹு தஆலா அந்த ஞானங்களை உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா இறை ஞானத்தை அருள் புரிந்து அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை, அல்லாஹ்வை இலாவாக்கி வாழ்ற நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم اتمم علينا نعمتك وارزقنا وصولك التامة. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. اللهم اهدنا واهد بنا واجعلنا سببا لمن اهتدى. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم إنا نسألك لذة النظر إلى وجهك شوقا إلى لقائك من غير ضراء مضرة ولا فتنة مضلة. اللهم طهر قلوبنا عن غيرك يا الله، ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. السلام عليكم ورحمة الله.